நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம்மா, நாங்கள் அனுபவ நிகழ்ச்சியில் பேசுகிறோம். என் பேர் விருத்தாம்பாள், வயது 66. கொஞ்சம் குறைகள்லாம் சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து எனக்கு கல்யாணத்தும் போது 16 வயசு, எங்கள் வீட்டுக்காருக்கு 22 வயசு. என் பேர் விருத்தாம்பாள், அவர் பேர் கலைவாணன். நாங்கள் லாஸ்பேட்டையில் இருக்கிறோம். அம்மா வீடு லாஸ்பேட்டை. இங்கே காட்டுப்பாளையம் நாங்கள் கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு பிள்ளைங்க கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு தங்கச்சி, எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க. அவருக்கு ஒரு 10 வருஷம் சேர்ந்து கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. பிறகு 2 பேருமே சொந்தத்திலே எங்கள் மாமியார் 2 பொண்ணுங்களையுமே தேடினாங்க. அடுத்த காலத்தில் நம்மளுக்கு எதனா நோய் வாய்ப்பட்டு கிடக்கும்போது செய்யுங்க. அது தம்பி பொண்ணு. நான் ரொம்ப சொந்தம். 2 பேரையும் சொந்தத்தில் தேடினதே அதுக்காக தான். எல்லாமே கடைசி வரைக்கும் நல்லா செய்தோம். அதுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறேம்மா. நான் 10 வருஷம் சொன்னேன், அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ அவங்க வந்ததுலேருந்து ஒரு பசங்கள்லாம் அடுக்கடுக்காக ஒரு 3 ஆண் குழந்தைங்கள பெற்றாங்க. ஃபஸ்ட்டு பையன், 2வது பையன், 3வது பையன். பொண்ணை எதிர்பார்த்தாங்க, பொண்ணு பிறக்கல. அதோட அவங்க வேலையை முடிச்சிக்கினாங்க. தீர்ந்து போச்சு. இந்த குழந்தைங்கள்லாம் மாமியார் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் என்னோடய வீட்டுக்காரும், யார் இவர், நம்ம தம்பி பிள்ளைங்க தானே, அதுவும் மாமா பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களையும் நாங்கள் அன்போடு வளர்த்தோம். அது வளர்த்து எல்லாத்தையும் ஆளாக்கிட்ட பிற்பாடு அவங்கவுங்க 30 வயசு 32 வயசு இருக்கும். இப்போல்லாம் ஒவ்வொருத்தராக கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 3 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நாங்களும் கூட தான் சந்தோஷமாக இருந்தோம். ஒரே கூட்டு குடும்பத்தில் தான் நாங்கள் இருந்தோம் கல்யாணம் ஆனதுலேருந்து. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சென்று எங்கள் வீட்டுக்கார், எங்கள் ஒரு வீட்டில் எங்களுக்கு பாதி பாதி, ஒரு வீட்டில் எப்பயுமே அண்ணன் தம்பிகளுக்கு பாதி பாதி என்ற சொந்தம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அந்த பாதியில் தான் நாங்கள் ஒரு 2 ரூம் இருக்குதுன்னா அதில் பாதி பெரிய வீடு, அந்த காலத்து வீடு, மாமியார் வச்சுருந்த வீடு, அதில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 3 பிள்ளைங்களும் அதில் தான். அவங்க அம்மா அப்பா கூட போகணுன்னு அதுங்களுக்கு எண்ணமே கிடையாது. நாங்கள் தான் பக்கத்தில் போட்டு அதுங்களை என்னுடைய வயிற்றில் வைக்காத குறையாக நான் வளர்த்தேன் 3ங்களையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் பத்திரத்தை வச்சு அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தோள்பட்டை நழுவி எடுத்து, எங்ககிட்ட பணம் இல்லாத சமயத்தில் போயிட்டு என்ன செய்கிறதுன்னு தவிச்சிக்கும் போது எங்களுக்கு வேறு வழி தெரியல. அவருக்கு தையக்கடை வேலை தாம்மா, வருமானம் அதிகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணார், பத்திரத்தை வச்சு ஒரு இடத்துல பணம் வாங்கினார் 1 லட்சம். திருப்பி அது கொடுக்க முடியாத அளவுக்கு வட்டியே கட்டின்னு இருந்தார். நகைங்களை விற்று, எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகைங்களை விற்று. அப்போ கூட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சரி, நம்ம வீட்டுக்காரர் தானே, கடன் பட்டுட்டாரன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போதெல்லாம் ஒரு 20-25 பவுன் நகைக்கு அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் செய்தாங்க. 4 பொண்ணு நாங்கள். அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் கிராமம் ரங்கநாதபுரம்னு கூனிமேடு, அதெல்லாம் அந்த பக்கமாக எங்களுக்கு ஈசிஆர் ரோட்டில் பெரிய அப்பா தாத்தா வச்சுருந்த சொத்து எல்லாத்தையுமே அப்பா அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் விற்றுட்டு தான் லாஸ்பேட்டைக்கு வந்தாங்கம்மா. அப்போ நான் கடைசி அந்த பொண்ணுக்கு 25 பவுன் நகையெல்லாம் போட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாத்தையுமே இவர் தான் எல்லாம் கஷ்டப்படும் போதெல்லாம் விற்று அவருக்கு ஒருத்தங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வெகுளியாக குடும்பம் பண்ணிட்டார். தம்பி பிள்ளைங்களை நம்பிட்டார். நானும் இவருக்கு குற்றமாக சொல்லி மனசை மாற்றலை. எவ்வளோ பேர் தனியாக போய் எப்படிலாம் பிள்ளைங்க இல்லாதவங்களாம் வசதியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த சூழ்ச்சியே தெரியாமல் நான் வெகுளியாக வாழ்ந்துட்டேன். அவர் மனசும் என் மனசும் ஒன்றாவே இந்த பத்திரத்தை வச்சு வாங்க மூக்கிறதுக்கு வழி இல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெரிய பிள்ளை, தம்பி பிள்ளை என்ன சொன்னார், இன்னும் ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டான், அது மேலே 1 லட்சம் வாங்கிக்கினான். இன்னும் ஒருத்தன் என்ன பண்ணால், நான் மெடிக்கல் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1 லட்சம் வாங்கினான். சரி, நம்ம என்றைக்கு இருந்தாலும் இதுங்களுக்கு கொடுக்க தானே போகிறோம், கடன் வாங்கி இதுங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுதுங்களேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அவங்க பைனான்ஸில் வாங்கின இடத்துல, பத்திரத்தை வச்சு வாங்கின இடத்துல இந்த காசெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம்.
அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான், நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், இந்த கடனை நான் அடைச்சிடுறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சரி, அதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பைனான்ஸில் வாங்கி கடனை அடைச்சிட்டான். 7, 8, 6 லட்சத்துக்கு மேலே இருந்தது வட்டியோட. எல்லாத்தையும் அடைச்சிட்டு நீ கையெழுத்து போடுப்பான் பெரியம்மா, நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்துக்கலாம், அப்போனா நான் லோன் வாங்கி தானே அந்த கடனை கொடுக்க முடியும், அதனால தான் நான் வந்து கையெழுத்து போட சொல்கிறேன், என் பேரில் செய்துடு அப்படின்னு உடனே அவன் பேரில் செய்கிறத பொண்டாட்டி பேரில் செய்துக்கணும். அப்போ நாங்கள் சரி கவுடி இல்லாமல் செய்துட்டோம், எல்லாம் ஒன்றா தானே இருக்கும், நம்மளுக்கு தேவை இருக்கிறதுக்கு இடம் தான் நாங்கள் நினச்சோமே தவிர விரோதமாக நினைக்கலாமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்க அம்மா அப்பா 2 பேரும் இருந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏன் வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமாக 40 வருஷம் இருந்திருக்கிறேன் ஒரு வீட்டில், நான் பெரிய மருமகளா, இப்படி சொல்கிறாங்களே நம்ம வீடுன்னு 2 பேருக்கும் ஒரு முடிவு வந்து போச்சு. சரி, அந்த பொண்ணு இதே மாதிரி சொல்லின்னு இருக்குது, அது வீட்டை அதுவே வச்சுக்கிட்டோம், ஏன்னா நம்ம அவன் புள்ளன் பேரில் செஞ்சதுனால அது வீடுன்னு அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பி வந்துட்டோம். ஒரு தட்டு முட்டு சாமான் தான், ஒரு 5-6 பொருளை எடுத்துக்கின்னு, இந்த சில்வர் சாமானை எடுத்துக்கின்னு ரெட்டிச்சாவடி பக்கத்து ஊர், காட்டுப்பாளையம் ஆறுபாளையம்லாம் இருக்கும் மாதிரி அது பக்கத்து ஊரே நாங்கள் குடும்பம் வந்துட்டோம். குடும்பம் வந்து நல்ல போலீஸ்கார் வீட்டில் நாங்கள் மெத்தியில் இருந்தோம், 1500 வாடகைக்கு. கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துருவோம் தான் இருந்தோம். பெரிய வீட்டை வந்து ஒரு கிராமன்றதுனால ஒரு பாதுகாப்புக்காக எங்களுக்கு காசு கம்மியாக விட்டுருந்தாரு, அதில் இருந்துருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அங்கே இருந்தோம்மா நாங்கள். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், அவருக்கு தெரிஞ்ச வீட்டில் போயிட்டு, ரொம்ப ஃப்ரெண்டான வீட்டில் போயிட்டு, அந்த ஆள் செத்தா நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டான். எப்படி அந்த ஆள் செத்தா, அது இவருக்கு வந்து என்ன பண்ணுச்சு, இப்படி மாறு மேலே தூக்கி போட்ட புள்ள இப்படி சொல்லிடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இனிமேல் வாடகை வீடுனே கிடையாது, இனிமேல் நம்மளுக்கு முதியோர் இல்லம் தான் வாழ்க்கையே அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், இவ்வளோ நம்ம நல்ல மாதிரியா இருந்துட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் என்னை விட்ற போகிறேன்னு சொல்கிறியே, கேட்டோம்னா நம்ம இது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நீ பணக்கார முட்டு பொண்ணு, நீ வேணா கூட இங்கே இருந்துக்கோ, எப்படி என் மனசை மாத்திராரு பாருங்க, நான் உனக்கு வாடகை கொடுத்துட்றேன், நான் போயிடுறேன், இவ்வளோ அருமையாக குடும்பம் பண்ணிவிட்டு எப்படிம்மா நான் தனியாக இருக்க முடியும், அவர் சொல்கிறாரு ஏதோ ஆதங்கத்தில் நினச்சிக்கினேன், நாம் போயிடுவோம்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். அவர் எங்கே மரத்துங்கிட்ட இருந்தாலும் நான் அங்கே தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேம்மா. அதுக்கப்புறம் இப்போ 2 பிள்ளைங்க எங்களுக்கு விரோதம். அவங்க பெத்த பிள்ளையில நடுப்புள்ளன்றவர் எங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறாரு. அவர் எந்த பிரச்சனைக்கும் வந்தது கிடையாது, சொத்து பிரச்சனைக்கோ வீட்டு பிரச்சனைக்கோ அவர் வரமாட்டார், அவ்வளோ நல்ல பிள்ளை அது. அதுக்கப்புறம் இப்போ அவர் தான் வந்து என்னை பார்த்துட்டு கொண்டு போகிறாருமா. நாங்கள் வந்து 2 பேராக சேர்ந்து தான் முதியோர் இல்லத்துக்கு வந்தோம். இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க, அங்கே போய்டும்னு சொல்லிட்டு தாமரைக்குளம் எல்பிஜிக்கு நாங்கள் வந்தோம். வந்த பிற்பாடு ஒரு 2 வருஷம் தான் வந்தார். இங்கே வந்து துணியெல்லாம் தைச்சாருமா. உடனே அவருக்கு வந்து கால் வலி அதிகமாக இருந்துன்னு வலி மாத்திரை. ஆனால் சொல்கிறேன்னு நினைக்க போகிறீங்க, தண்ணி குடிக்கிற பழக்கமாக அவருக்கு உண்டு. இந்த 2ம் சேர்ந்ததுனால இந்த வலி மாத்திரைங்க எல்லாம் வந்து கால் செயல் எழுந்து போச்சு, 2மே கிட்னி ப்ராப்ளம் வந்துடுது. மகாத்மாவில் காமிச்சோம். திடீர்னு 2 வருஷம் தான் இருந்தார் இங்கே வந்து என் கூட. மகாத்மாவில் காமிச்சதுக்கு இங்கே காசு நிறையா ஆகும், 45,000 கட்டணும் 2 நாளைக்கு, நீங்கள் கூட்டின்னு போயிடுங்க கோரிமோட்டுக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு 1 மாதம் இருந்ததுக்கு சரி பண்ண முடியல. ஐசி ரூம்லேயே அவர் 1 மாதம் இருந்துட்டார். அங்கே காவல் கடந்தேன். அப்போ கூட யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அந்த புள்ள ராத்திரியில் பகலில் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் காவல் கடந்தேன். ஒரு கோரட்டில் அப்போ காவல் கிடப்பேன். இங்கே படுக்காதம்மா அங்கே படுக்காதம்மான்னு ஒரு கொக்கா எங்கெங்கேயோ படுத்து என் காலத்தை கழிச்சிக்கின்னு எல்பிஜிலேருந்து போயிட்டு 1 மாதம் கடந்தோம்மா கோரிமோட்டில். இங்கே என்னை எல்லாம் நல்லா பார்த்துக்கினாங்க, அவரையும் பார்த்துக்கினாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷம் தானே அவர் இறந்த பிற்பாடு நேராக இங்கே தான் கூட்டின்னு வர சொன்னார் அவர். அங்கே எங்கேயுமே யாரும் சொந்தக்கார வீட்டில் என் பாடி எடுத்துன்னு போவாத, இது எப்போ இது மாதிரிலாம் சொன்னவங்க எதிரியே நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு தானம்மா வந்தோம். இங்கே வந்து தாமரைக்குளம் எல்பிஜியில் வந்த பிற்பாடு இவங்க நல்ல முறையில் எங்களுக்கு அவருடைய இறுதி சடங்குலாம் நல்லா பண்ணாங்க. இங்கேருந்து அந்த நடுப்புள்ள தான் என்னை வந்து கார் வச்சு கூட்டின்னு போனார். அப்புறம் எனக்கு இருக்கிற கடைசி சடங்கெல்லாம் செய்யறதுக்காக நாங்கள் போனேன். அங்கே போயிட்டு 16 நாளில் எல்லா வேலையும் முடிச்சிக்கின பிற்பாடு 20 நாள் தான் இருந்தேன். கூடுதலாக 4 நாள் தான் இருந்தேன். நான் போயிடுறேம்மா நான் இருந்த இடத்துக்கே அப்படின்னு சொன்னேன். வானா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து போன அந்த மருமகளும் சொல்லிச்சு. ஆனால் வந்து அது நான் சம்பாதிக்கலையே தவிர வயிற்றில் வைக்கலையே தவிர அந்த பிள்ளைய என் பிள்ளை தான் சொல்லணும். நான் என் மச்சின பிள்ளைன்னு சொல்லவே கூடாது. அந்த பொண்ணு அவ்வளோ அருமையான பொண்ணு, எனக்கு மருமகளாக வந்தது. எங்கள் 2 பேரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்குச்சு. அப்போவே இன்றைக்கும் அம்மான்னு தான் பேசும் ஃபோனில்.
அது சொல்லிச்சு, உன்னை கொஞ்ச நாள் இருந்து போங்கம்மானுச்சு. வானம்மா, எப்போ இருந்தாலும் நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். காரில் கொண்டாந்து விட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிற்பாடு, அந்த இறுதி சடங்கு முடிஞ்ச பிற்பாடு நான் பட்ட கஷ்டங்கள்லாம் நான் வெளியிலே சொல்ல முடியாது. இன்றைக்கி தூங்கும்போது அவருடைய கனவு, அவருடைய மனசு ரொம்ப அன்பாக வச்சுருந்தாருமா. பிள்ளைங்களாம் இல்லைன்னு கூட என்னை கேட்டது கிடையாது. அவ்வளோ அருமையாக 40 வருஷம் குடும்பம் பண்ணின்னு இருந்தேன் அவர் கூட. கடைசியில் இங்கே வந்து தான் நான் வந்து நல்ல மாதிரி இப்போ வச்சுருக்குறாங்க. சார் ரொம்ப பாராட்டு எனக்கு. நான் வருஷத்தில் ஒரு நாளைக்கு 2 தரம் கோலம் போடுவேன் கொடியேற்றத்துக்கு. குடியரசு தினமும் சுதந்திர தின விழா 2 வருஷத்தில் வரும். அது 2க்குமே நான் கோலம் போடுறது என்னை பாராட்டி இங்கே 2 இருக்கு அதிகாரிங்க. சார் இந்த சத்யபாபு சார் அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணனே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பாராட்டி கௌரவப்படுத்துவாங்க. சால்வை போற்றி எனக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அது அந்த சந்தோஷத்துலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மறக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுமா, கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துன்னு சாரே என்னுடைய தோலை பிடிச்சி ஆறுதல் சொல்லி, சார் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனார் சார் அப்படின்னு கடைசி கட்டத்தில் அழுத. நீ ஒன்றும் கவலைப்படாதுமா, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு. சொந்தம் யாருமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே இல்லைங்க. வந்த இடத்துல நான் திடீர்னு வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் 2 வருஷம் தான் இருந்தார். நம்ம யாருன்னே தெரியாது. எல்பேஜில் நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னாங்க. என்னால் மறக்கவே முடியாதுங்க. நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னார். ஒரு காலை கட்டிக்கின்னு அழுதேன். நான் எங்கள் அண்ணனை கட்டிக்கின்னு அழுகிற மாதிரி சத்யபாபு சார் தெய்வத்தை அழுத. நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னார். இன்றைக்கி என்ன ஒரு வார்த்தை கூட, நானும் ஒரு தப்பு செய்ய மாட்டேன். காய் எறிகிற குழுவில் இருக்கிறேன். நான் கொஞ்சம் காய்கள்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு அதெல்லாம் என்னால் முடிஞ்சதை செய்துட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் மட்டும் என் ரூம்லேயே இருப்பேன். ஒன்றுமே சொன்னது கிடையாது. அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணுமா. நான் முடிச்சுக்கிறேம்மா என் நிகழ்ச்சியை. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.